இந்தியா வர ஆப்கானிஸ்தான் அணி முதல்ல டெஸ்ட் போட்டியிலும் அடுத்து ஜூன் 13ஆம் தேதி முதல் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலுமே பங்கேற்க இருக்காங்க. ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல கேப்டனாக சுப்மன் கில் இடம்பெற்றிருக்காரு. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா ஆகியோருக்கு அணில இடம் வழங்கப்பட்டாலுமே அவங்க ஃபிட்னஸ் நிரூபித்தால் மட்டுமே இடத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு பிசிசிஐ தெரிவிச்சிட்டாங்களா. தற்போது அறிவித்த அணியின்படி தற்போது உத்தேச 11 அணி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கேப்டன் சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஆகியோர் ஓபனர்களாக இருப்பாங்க. ரோஹித் சர்மாவிற்கு 39 வயதாகிவிட்டதால அவர் இனி ஒவ்வொரு தொடரிலுமே தன்னுடைய பிட்னஸ் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. 3வது இடத்துல விராட் கோலி, 4வது இடத்துல துணை கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாரு. விக்கெட் கீப்பராக KL ராகுல் அவர்களும் விளையாடுவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆல்ரவுண்டர்கள் இடத்துல மொத்தம் 3 ஆல்ரவுண்டர்கள் அணியிலே இருப்பாங்க. 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியாவும், 7வது இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களும், 8வது இடத்திற்கு வாஷிங்டன் சுந்தர் அல்லது ஹர்ஷ் தூபி அவர்கள் இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. பவுலர்கள்ல முழுநேர ஸ்பின்னர் இடத்துல குல்தீப் யாதவ், 10வது இடத்துல அர்ஷதீப் சிங், அடுத்து பிரின்ஸ் யாதவ் இடம்பெற வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க. சோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய உத்தேச 11 அணி சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் அல்லது ஹர்ஷ் தூபே, குல்தீப் யாதவ், அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா அல்லது பிரின்ஸ் யாதவ். இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா முதல் போட்டியில மோத இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.